ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டேனே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஜோதி ஏற்ற வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஓம் சக்தி கோயிலேருந்து. ஸோ எல்லார் வீட்டுக்கும் வருவாங்களாம், வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு வர்றாங்க. அது எப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன இருக்குது, எல்லா மேட்டரும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அர்ச்சனை சீட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனை, என்ன இது, அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இது பார்த்திங்கன்னா ஜோதிங்க. ஸோ அதை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவாங்க. ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அர்ச்சனை சீட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த அர்ச்சனை சீட்டில் இருக்கிற பேர் எல்லாத்தையுமே சொல்லி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் அருளால் வாழ்த்துவாங்க. அதுதான் நடக்கும். அது எப்படியெல்லாம் நடக்குது, என்னென்ன எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்களும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ஒரு சாம்பல் மாதிரி இருக்கும், அதுதான் பண்ணுவாங்க, நமக்கு பூசி விடுவாங்க. நீங்கள் பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி மகாலட்சுமி ஓம் சக்தி வாமனாய ரெண்டு விளக்கு மட்டும் ஏத்துங்க சக்தி. ஓம் சக்தி ஓம் மங்காரி காமாட்சி மூணு ஏத்திரவா. அது வேண்டாம் சக்தி, இது ரெண்டு மட்டும் ஏத்துங்க. ரெண்டு மட்டும் ஏத்துங்க. ஓம் சக்தி குருந்தரம் பரம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீக குருந்தர அம்மா பங்கார் சத்திரமாய் பாதமேந்திர ஓம் சக்தி ஓம் சக்தி ஆன்மீக குருந்தர பங்கார் சத்திரமாய் பாதமேந்திர ஓம் சக்தி. பேர் சொல்லுங்க. அது எழுதி இருக்கு சக்தி. ஓம் சக்தி மூல நட்சத்திரம் பரம் சக்தி ஓம் சக்தி மூல நட்சத்திர சக்தி நல்ல தம்பி ஒரு ஆரோக்கியம் பரமாறும் சக்தியே. ஓம் சக்தி சுவாதி நட்சத்திரம் பரம் சக்தியே. ஓம் சக்தி சுவாதி நட்சத்திர சக்தி மஞ்சுளா உடல் ஆரோக்கியம் பர அம்மாறும் சக்தியே. ஓம் சக்தி புரோட்டா நட்சத்திரம் பரம் சக்தி ஓம் சக்தி புரோட்டா நட்சத்திர சக்தி ராம்சுந்தர் உடல் ஆரோக்கியம் பர அம்மாறும் சக்தியே. ஓம் சக்தி ரோஹி நட்சத்திரம் பரம் சக்தியே. ஓம் சக்தி ரோஹி நட்சத்திர சக்தி நந்தீஸ்வரம் உடல் ஆரோக்கியம் பர அம்மாறும் சக்தியே. ஓம் சக்தி விசார நட்சத்திரம் பரம் சக்தியே. ஓம் சக்தி விசார நட்சத்திர சக்தி தேவேஸ்வரர்கள் ஆரோக்கியம் பரம் சக்தியே. ஓம் சக்தி நல்ல தம்பி மஞ்சுளா அவர்கள் குடும்பம் அம்மாவின் அவர்களால் எவ்வித நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்க அம்மாவுக்கு இரண்டு ஓம் சக்தியே. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வளர்க்குறதுக்காக கையிலே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த துணி மாதிரி வச்சுருக்காங்க. அதை உள்ளே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுட்ருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நானே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வருஷம் இந்த மாதிரி கும்பிடுவேன், பட் இவ்வளோ டீப்பாக நான் பார்த்தது கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம். அதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கே எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா திஷ்டி சுற்றி போடுவாங்க. ஸோ போட்டு நம்ம வீட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா பிழிஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் போயிட்டு பார்த்திங்கன்னா என்னையும் கூப்பிட்டாங்க, சரி வா எங்கள் வீட்டிலே எடு அப்படி சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பியாச்சு. எல்லார் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் இங்கே மாலை போடுவாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வந்து முடித்ததும் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு, இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரியம்மா அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள். ஸோ போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தரிசனங்கிற மாதிரி அது ஒன்று இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கே பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால பார்த்திங்கன்னா நானும் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ இது எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா தோணுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மைண்டும் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி அந்த மந்திரத்தெல்லாம் கேட்கும்போது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஸோ இப்போ என்னென்ன நடந்துச்சு, இந்த வீட்டில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நேமை சொல்லி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் மாலை போட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நானும் அவ்வளோவா டீப்பாக பார்த்தது கிடையாது. நீங்களும் சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தாங்க ஜோதி. இதை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டில் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேர் சொல்லுங்க.
ஓமோ சக்தியே சக்தி கதிரவன உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே மகேஸ்வரி மகம் ஓமோ சக்தி மகன சுத்தரம் பராமரிப்பு சக்தியே ஓமோ சக்தி மகனத்தர் சக்தி மகேஸ்வரி உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே நவீன் குமார் நிர்தேசிடம் நவீன் குமார் நவீன் குமார் ஓமோ சக்தி சக்தி நவீன் குமார் உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே கல்வி ஓமோ சக்தி நவீன் குமார் உடல் கல்வி உடல் அமர்வு ஓம் சக்தியே நல்லதாய் உடல் ஆரோக்கியம் ஓமோ சக்தி சக்தி நல்லதாய் உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே முத்துமாரி ஓமோ சக்தி முக்திமாரி உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே கருப்பசாமி ஓமோ சக்தி கர்ப்பசாமி உடல் ஆரோக்கியம் பராமரிப்பு ஓம் சக்தியே திவ்யா கல்வி ஓமோ சக்தி திவ்யா அவர்கள் உடல் பராமரிப்பு சக்தியே ஓமோ சக்தி திவ்யா அவர்கள் கல்வி உடல் அமர்வு ஓம் சக்தியே ஓமோ சக்தி சக்தி கதிரவன் அவர்கள் குடும்பம் அம்மாவின் அருளா எவ்வித நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்க அம்மா அவர்களோட ஓம் சக்தியே ஓம் சக்தி நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பங்காரம்மாவுடைய 85வது அவதார திருநாள் ஜோதி நம்முடைய மாவட்டத்தில் ஏற்றிருக்கோம். அதாவது 5 வருடங்கள் கழித்து இந்த வாய்ப்பு அம்மா இப்போ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜோதிக்காண்டி எவ்வளோ பேர் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த ஜோதி நம்ம வீட்டுக்கு வராதா, இந்த ஜோதி நம்ம வீட்டில் ஏற்ற மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜோதியானது எத்தனையோ இல்லங்களுக்கு சென்று அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கி உடல்நிலை சரியில்லாதவங்க, குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கெல்லாம் எல்லாருடைய வேண்டுதலை நிறைவேற்றி அம்மா அதாவது ஜோதி ரூபத்தில் அம்மாவே அவங்க வீட்டுக்கு சென்று அவங்களுடைய குறைகளெல்லாம் நீக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் 5 வருடங்கள் கழித்து நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கிறோம். இந்த ஜோதியானது விருதுநகர் மாவட்டம் சிறுலிபுத்தூர் வட்டம் வத்தராயப்பு மன்றம் விஆர் 42 சக்தி லதா மாணிக்கம் மன்ற தலைவர் அவருடைய மன்ற சார்பாக இந்த ஜோதி சிறுலிபுத்தூர் வட்டாரம் அதாவது வத்தராயப்பு பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாம் சென்றுக்கிட்டு இருக்கோம். இன்று முதல் நாள், இன்னும் 2 நாட்கள் இந்த ஊரில் தங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்தியுடைய இல்லங்களுக்கெல்லாம் சென்று அம்மாவுடைய ஜோதி ஏற்றி அம்மாவுடைய அருள் கிடைக்க சிறப்பாக ஒரு தொண்டு செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த ஜோதியானது எல்லா இல்லங்களுக்கும் சென்று அம்மா ஜோதியோடைத்து அம்மாவே சென்று அவர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். எத்தனையோ பேர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க அம்மா. எத்தனையோ பேருடைய குறைகளை நீக்கியிருக்காங்க. எத்தனையோ பேருடைய மனக்கவலைகள்லாம் போக்கி அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளாம் நீக்கி அம்மா அவர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அதனால் இந்த ஜோதி தொண்டை செய்வதற்கு நம்ம எல்லாரும் பெரிய பாக்கியம் செஞ்சுருக்க வேண்டும். இந்த ஜோதி சிறப்பு என்ன அப்படின்னா, ஏற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் நாங்களே போய் திடீர்னு போய் அவங்க வீட்டில் ஜோதி ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதாவது ஜோதி ஏற்றணும்னு சொல்லி காலையிலேருந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை வந்துடும். இதுதான் அம்மாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம். என்னன்னா, யார் யார் வீட்டுக்கு இந்த ஜோதி போகணும் அப்படிங்கிறத அந்த ஆதிபராசக்தி தான் கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தந்த இல்லங்களுக்கு சென்று சரியான முறையில் ஜோதி ஏற்றி அவங்களுக்கு அம்மாவுடைய அருள் கிடைக்க அம்மா அருள் பாலிக்கிறாங்க. இதோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதுதாங்க ரியலாகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏங்குவாங்க. ஏன்னா உண்மையாகவேங்க அவ்வளோ நல்லது. நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தி இல்லைன்னா ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கிற மாதிரியே நமக்கே ஃபீல் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாலை போட்டவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்தே பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்காது, இங்கே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இந்த ஓம் சக்திக்கு மாலை போடுவாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு பொறுமையாக இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு பொறுமையாக பார்த்திங்கன்னா வர்றாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்குது. அந்த ஜோதியும் பாருங்களேன், பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அமைதியாக இந்த மாதிரி கேட்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனோம். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்திரம்லாம் சொன்னாங்க. இந்த ஓம் சக்தி மந்திரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை சொல்லி அபிஷேகம் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதெல்லாம் பாருங்கள். அந்த குங்குமத்தை வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்களும் இந்த வீடியோவில் போய் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்களும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மந்திரமும் பார்த்திங்கன்னா கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட கேளுங்க. ஓம் சக்தியே ஓமோ சக்தி ஆன்மீக குரு அருள்மிகு பங்காசத்தர் அம்மாவின் திருவடியை மணிந்துள்ள ஓம் சக்தியே ஓமோ சக்தி ஆன்மீக குரு அருள்மிகு பங்காசத்தர் அம்மாவின் திருவடியை மணிந்துள்ள ஓம் சக்தியே
ஓமோ சக்தி மிருகசீர நட்சத்திரம் பரமபரம் சக்தியே ஓமோ சக்தி மிருகசீர நட்சத்திர சக்தி இளங்கோவரோட அரைக்கம்பர தொழில் தேடி அமர்பரம் சக்தியே ஓமோ சக்தி ரோஹி நட்சத்திரம் பரமபரம் சக்தியே ஓமோ சக்தி ரோஹி நட்சத்திர சக்தி விமலாவோட அரைக்கம்பர அமர்பரம் சக்தியே ஓமோ சக்தி உத்தர நட்சத்திரம் பரமபரம் சக்தியே ஓமோ சக்தி சக்தி உத்தர நட்சத்திரம் பாலகிருஷ்ணனோட அரைக்கம்பர அமர்பரம் சக்தியே ஓமோ சக்தி சித்திர நட்சத்திரம் பரமபரம் சக்தியே ஓமோ சக்தி சித்திர நட்சத்திர சக்தி श्री गणेश आरोग्य पर अमर शक्ति है ओम शक्ति कृष्ण आरोग्य पर अमर शक्ति है ओम शक्ति शक्ति इलंगोवन विमला அவர்கள் குடும்பம் அம்மான் அருவாய் எல்தேவிய மைனூரி நாம நல்லபடியாக இருக்க அம்மா இருக்கிற ஓம் சக்தியே பராசக்தி ஓம் சக்தி அரிபராசக்தி ஓம் சக்தி மருவரசி ஓம் சக்தி மமாயகா ஓம் சக்தி காமாட்சி ஓம் சக்தி ஓம் பங்காரு காமாட்சியே ஓம் சக்தியே பொட்டிவா ஓம் பங்காரு ஆனந்தியே பொட்டிவா ஓம் ரகா நாயகியே பொட்டிவா ஓம் ரகுநாமனே பொட்டிவா ஓம் ரகா வந்தரே பொட்டிவா ஓம் மதிய பரமரே பொட்டிவா ஓம் மே பரமரே பொட்டிவா ஓம் வீராண்டரே பொட்டிவா ஓம் ரகுநாமனே பொட்டிவா ஓம் அம்மாசகரே பொட்டிவா ஓம் கவலே நிர்பா பொட்டிவா ஓம் கரமணி ஆனாய் பொட்டிவா ஓம் புட்ராயி வந்தவரே பொட்டிவா ஓம் ஆராயி வந்தவரே பொட்டிவா ஓம் ஆமர திருநெப்பா பொட்டிவா ஓம் அண்ணாவை செந்தாய் பொட்டிவா ஓம் ஆமர பொந்தாய் பொட்டிவா ஓம் பாமுரு ஆனாய் பொட்டிவா ஓம் சித்துர மந்தாய் பொட்டிவா ஓம் சம்பரணியே பொட்டிவா ஓம் சத்தியே தாயே பொட்டிவா ஓம் சன்னாகே நையே பொட்டிவா ஓம் சமதர்ம விருந்தே பொட்டிவா ஓம் ஓங்கார விருந்தே பொட்டிவா ஓம் மிருகவத உரையா பொட்டிவா ஓம் நிபசே ரேப்பா பொட்டிவா ஓம் நிபதி கர்வா பொட்டிவா ஓம் ஐயமே ஆனாய் பொட்டிவா ஓம் அண்ணமே விருந்தாய் பொட்டிவா ஓம் ஆன்மீக சங்கமே பொட்டிவா ஓம் அனலாக ஆனாய் பொட்டிவா ஓம் நீராக நின்றாய் பொட்டிவா ஓம் நலாக திரிந்தாய் பொட்டிவா ஓம் துராக வளர்ந்தாய் பொட்டிவா ஓம் நிப்பட நீயே பொட்டிவா ஓம் காராக வருவாய் பொட்டிவா ஓம் மயான வனமே பொட்டிவா ஓம் மூலமே முதலே பொட்டிவா ஓம் முனிஸ்ரீ வெளியே பொட்டிவா ஓம் நீயேசியே பொட்டிவா ஓம் நிர்மல நின்றாய் பொட்டிவா ஓம் தத்துவம் நந்தாய் பொட்டிவா ஓம் சகமரிய பொருளே பொட்டிவா ஓம் துணி ஆனாய் பொட்டிவா ஓம் இருமலி பொருளே பொட்டிவா ஓம் நஞ்சனி மனவாய் பொட்டிவா ஓம் நில்ல தெய்வமே பொட்டிவா ஓம் திரிய நிலையே பொட்டிவா ஓம் திரிய நிலையே பொட்டிவா ஓம் ஆயிரை ரூபாய் பொட்டிவா ஓம் மகிழமலா மாட்டிவா பொட்டிவா ஓம் கருவானா முலாம் பொட்டிவா ஓம் கருவானா கோலாம் பொட்டிவா ஓம் சங்கமே உருவாய் பொட்டிவா ஓம் சரித்திர மலத்தாய் பொட்டிவா ஓம் சிமுத வைப்பாய் பொட்டிவா ஓம் சினத்தை வளர்ப்பாய் பொட்டிவா ஓம் ஈரனுடையா பொட்டிவா ஓம் கருணா கண்ணை பொட்டிவா ஓம் மதுரை ரத்தாய் பொட்டிவா ஓம் மானா கவத்தாய் பொட்டிவா ஓம் யமன உருவே பொட்டிவா ஓம் மணியன ஆனாய் பொட்டிவா ஓம் இந்திர திருவே பொட்டிவா ஓம் மந்திர தாயே பொட்டிவா ஓம் இந்திர திருவாய் பொட்டிவா ஓம் வேணு ஏற்பாய் பொட்டிவா ஓம் மாயவன் தங்கையே பொட்டிவா ஓம் சேவன் தாயே பொட்டிவா ஓம் திருவிட தாயே பொட்டிவா ஓம் முருகன் வைப்பாய் பொட்டிவா ஓம் வேணி அருவாய் பொட்டிவா ஓம் வேளாண் திருப்பாய் பொட்டிவா ஓம் மஞ்சனம் அருவாய் ஓம் ஆரிய மர்மே பொட்டிவா ஓம் கண்ணடி காப்பாய் பொட்டிவா ஓம் கட்டல் கருவாய் பொட்டிவா ஓம் அருள் செய்வாய் பொட்டிவா ஓம் அன்பளி கொடுப்பாய் பொட்டிவா ஓம் கனிமே வருவாய் பொட்டிவா ஓம் கத்திர வருவாய் பொட்டிவா ஓம் மக்களை காப்பாய் பொட்டிவா ஓம் மணலை எடுப்பாய் பொட்டிவா ஓம் இசை மகானாய் பொட்டிவா ஓம் ஜெயமா வீணே பொட்டிவா ஓம் முருகனே ஒளியே பொட்டிவா ஓம் முள்ளுரை விருந்தே பொட்டிவா ஓம் மணக்கணை எடுப்பாய் பொட்டிவா ஓம் மணங்கங்கள் அருவாய் பொட்டிவா ஓம் நாகமே வரமே பொட்டிவா ஓம் நிலம அருவாய் பொட்டிவா ஓம் ஒற்றுமை சொல்வாய் பொட்டிவா ஓம் இதனை தருவாய் பொட்டிவா ஓம் நித்தமும் காப்பாய் பொட்டிவா ஓம் நேரமும் ஆழ்வாய் பொட்டிவா ஓம் அருமை உனக்கே பொட்டிவா ஓம் வித்தையை உனக்கே பொட்டிவா ஓம் வித்தையை தாயே பொட்டிவா ஓம் எழுத அன்னை பொட்டிவா ஓம் எங்குவா துணையே பொட்டிவா ஓம் அன்னை பைத்தாய் பொட்டிவா ஓம் கண்மணி ஆனாய் பொட்டிவா ஓம் சத்திய பொருளே பொட்டிவா ஓம் சங்கட ஜெயப்பா பொட்டிவா ஓம் தத்துவ சுரமே பொட்டிவா ஓம் நகைமை லட்சுமே பொட்டிவா ஓம் ஆராதன நிலையே பொட்டிவோம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம். சாப்பாடு இங்கே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி கீழே கீழே எழுதிங்க சொன்னோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஒவ்வொரு மூலையிலும் பின்னாடி எலுமிச்சம்பழம் திருஷ்டி போட்டோம் சக்தி ஓம் 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 சக்தி
சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி நிலைக்கு ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி அதெல்லாம் ஓம் சக்தி 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 இப்படி தாங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோதியை வீடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மூலைக்கு காட்டுவாங்க. காட்டும் போதே நல்லாயிருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இது ஓம் சக்தின்னு சொல்லிட்டு போகும்போதே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து திஷ்டியெல்லாம் கழிச்சிருவாங்க. கழிச்சிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வீடு இருக்குது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாங்களும் சாமியை கும்பிட்டு எங்களுக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள். டாடா பை.